மேஷராசி அன்பர்களே, சந்திர பகவானுடைய ஆதிக்கம் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கிறது. நினைத்த காரியங்களை செயலாற்றிக் கொள்வதற்குண்டான தகுந்த நேரம். வெகு நாட்களாக முடியாத காரியத்தை முடித்து சாதனை படைக்கக்கூடிய ஒரு நாள். வருமானங்கள் திருப்திகரமாக இருக்கும். பூர்வ புண்ணியாதிபதியினுடைய பலத்தினாலே உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. மேஷராசி அஸ்வினியிலே பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் தேடி வரும். மேஷராசி பரணியிலே பிறந்தவருக்கு பலவிதமான வருமானங்கள் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள். மேஷராசி கிருத்திகையிலே பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை ஏற்படுகின்ற ஒரு நாள். ரிஷபராசி அன்பர்களே, சனி பகவானுடைய சாரத்திலே சஞ்சரிக்கின்ற சந்திரனுடைய அருளினாலே உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும். திடீர் வருமானங்கள் கைக்கு வந்து சேரும். பணபரஸ்தானமான 3ஆம் இடத்திலே சந்திரன் ஆட்சி பெற்று இருப்பது சகோதர வழியிலே உங்களுக்கு அனுகூலமான பலன்களும், பங்காளிகள் வழியிலே இருந்த பிரச்சனைகள் நீங்கி போகுதலும், எதிர்பார்த்திருந்த அனைத்து காரியங்களையும் கடும் முயற்சியினாலே சாதிக்கக்கூடிய ஆற்றலையும் இந்த சூழ்நிலை தருகிறது. ரிஷபராசி கிருத்திகையிலே பிறந்தவர்களுக்கு அரசுத்துறை ஆதாயங்களும், ரிஷபராசி ரோகிணியிலே பிறந்தவர்களுக்கு தாய் வழி சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்பும், ரிஷபராசி மிருகசீரிஷ நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு தங்களுடைய சமுதாயத்தில் அந்தஸ்து கூடி வருதலுமாக இந்த நாள் அமையப்போகிறது. மிதுன ராசி அன்பர்களே, தனஸ்தானத்திலே சந்திர பகவான் ஆட்சி பெற்று காணப்படுகிறார். அவர் உங்களுக்கு அஷ்டமாதிபதி பாக்கியாதிபதியினுடைய சாரத்தை பெற்று காணப்படுவதனாலே திடீர் வருமானங்களும், குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்யும் பொருட்டு சில செலவினங்களும், வெளியூர்களுக்கு சென்று அதன் மூலம் ஆதாயங்களை தேடிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் இந்த நாள் தருகிறது. மிதுன ராசி மிருகசீரிட நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு தேவையற்ற சில அலைச்சல்களும், மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு வண்டி வாகனம் மாற்றுதல், வீடு மாற்றுதல் போன்ற சம்பவங்களும், மிதுன ராசி புனர்பூசம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு மனைவி வழியிலே அனுகூலங்களும் வந்து சேரக்கூடிய ஒரு நாள். கடகராசி என்பர்களே, ராசியில் இருக்கின்ற சந்திர பகவானுடைய வலிமையினாலே மன உறுதியும் திடமும் பெற்று காணப்படுவீர்கள். புதிய உற்சாகம் பிறக்கும். எடுத்த காரியத்தை நிறைவேற்றி முடியும் என்கின்ற அசாத்திய தன்னம்பிக்கை உண்டாகும். அந்த அசாத்திய தன்னம்பிக்கையினாலே சில பல குழப்பங்கள் முயர்ந்திடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நிதானமாக இருக்க வேண்டியது அவசியம். அவர் உங்களுக்கு சப்தமாதிபதி அஷ்டமாதிபதியாக இருக்கிற சனி பகவானுடைய சாரத்தை பெற்றிருப்பதினாலே குடும்ப உறவுகளிடத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக கணவன் மனைவி உறவுகளுக்குள்ளே சில சஞ்சலம் வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. கடகராசி புனர்பூசம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு திடீர் வருமானங்களும், கடகராசி பூசம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் தங்களுடைய கணவன் மனைவி அந்யோன்யத்திலே கவனமாக இருக்க வேண்டியதும், கடகராசி ஆயில்யம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு திடீர் செலவுகளும் காத்திருக்கிறது. சிம்மராசி என்பர்களே, விரையாதிபதி பலமுடன் காணப்படுகிறார். அவர் உங்களுக்கு சப்தமாதிபதியாக இருக்கிற சனி பகவானுடைய சாரத்தை பெற்று காணப்படுகிறார். கணவன் மனைவி உறவுகள் சில சிக்கல்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு நாளாக இருக்கிறது. தேவையற்ற அலைச்சல்களும் கூடக்கூடிய நாளாக இருக்கிறது. குறிப்பாக தொழிலின் பொருட்டு வெளியூர்களுக்கு செல்லுதல், அதன் மூலம் தேவையற்ற அலைச்சல்களும் உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருப்பதனாலே சற்று நிதானமாகவும் கவனமாகவும் யோசித்து செயல்பட வேண்டியது அவசியம். கைப்பொருள்களை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். சிம்மராசி மகம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத சில செலவினங்களும், சிம்மராசி பூரம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு தேவைக்கேற்றளவு வருமானங்களும், சிம்மராசி உத்திரம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு மனபலம் கூடுதலுமாக இந்த நாள் அமைகிறது.
கன்னிராசி என்பர்களே, லாபாதிபதி பலம் பெற்று காணப்படுகிறார். உங்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதியினுடைய சாரத்திலே அமர்ந்திருக்கிறார். உங்களுடைய வழக்குகள் சாதகமாக முடிதலும், உங்களுடைய பூர்வ புண்ணிய சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும், உங்களுடைய மகன்கள் மூலமாக மகள்கள் மூலமாக ஆதாயங்கள் பெருகி வருதலுமாக பலவித நன்மைகளும் நடக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைகிறது. கன்னிராசி உத்திரபட்சத்திலே பிறந்தவர்களுக்கு அரசுத்துறை ஆதாயங்களும், கன்னிராசி அஸ்தம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத திடீர் தன லாபங்களும், கன்னிராசி சித்திரை நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சகோதர வழியிலே அனுகூலங்களும் வரக்கூடிய வாய்ப்புகளை இந்த நாள் உங்களுக்கு பெற்றுத் தருகிறது. துலாம் ராசி என்பர்களே, ஜீவனாதிபதியாக இருக்கிறார் சந்திர பகவான். அவங்களுக்கு யோகாதிபதியினுடைய சாரத்திலே அமர்ந்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய திருப்பு முனை ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைகிறது. குறிப்பாக தொழில் துறையிலே நீங்கள் சாதிக்கக்கூடிய அல்லது தொழிலை மாற்றி அமைத்து கொள்ளக்கூடிய வகையிலே வெற்றி வாகை சூடுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறது. எதிர்பார்த்தபடி தனலாபங்கள் வந்து சேரும், குடும்ப உறவுகள் பலப்படும். துலாம் ராசி சித்திரை நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு திடீர் வருமானங்களும், துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு திடீர் செலவினங்களும், துலாம் ராசி விசாகம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு தங்களுடைய சகோதர வகையிலே அனுகூலங்களும் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கின்றது. விருச்சிக ராசி அன்பர்களே, பாக்கியாதிபதியுடைய பலத்தினாலே பல அற்புதமான காரியங்களை சாதிக்கக்கூடிய நாள் இந்த நாள். எதிர்பாராத திடீர் தனலாபங்கள், திருக்கோவில்களுக்கு செல்லுதல், தெய்வ அனுகிரகங்களை பெறுதல், மகான்களை தரிசிக்கின்ற ஒரு அற்புதமான வாய்ப்புகளை பெறுதல் போடக்கூடிய நல்ல ஒரு மன மகிழ்ச்சியை உண்டாக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. விருச்சிக ராசி விசாகம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு திடீர் தன வருமானங்களும், விருச்சிக ராசி அனுஷம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத சில செலவினங்களும், வீடு மாற்றக்கூடிய வாய்ப்புகளும், விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு திடீர் தனலாபங்கள், ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகுதல் போன்றவை உண்டாகும். தனுர் ராசி அன்பர்களே, அஷ்டமஸ்தானத்திலே இருக்கிற சந்திரனுடைய வலிமையினாலே சில பல குழப்பங்களும் சிக்கல்களும் வரக்கூடிய நாளாக இருக்கிறது. சந்திராஷ்டமத்தினுடைய பிடியிலே இருக்கிறீர்கள். இருப்பினும் அவர் சொந்த வீட்டிலே இருப்பதனாலே சில அனுகூலங்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. தனாதிபதியினுடைய நட்சத்திரத்திலே சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார். பொருளாதார விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் குறைவு. எதிர்பார்த்திருந்தபடி உங்களுடைய முயற்சிகள் சற்று தள்ளி போடுவது நல்லது. எதிலும் சற்று கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறது. தனுர் ராசி மூலம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு மனதிலே தேவையற்ற குழப்பங்கள் வந்து போகக்கூடிய ஒரு நாள். தனுர் ராசி பூராடம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு பெண்கள் மூலமாக சில தொல்லைகள் வரக்கூடிய ஒரு நாள். தனுர் ராசி உத்திராடம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் தங்களுடைய கைப்பொருள்களை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். மகர ராசி அன்பர்களே, 7ஆம் வீட்டில் இருக்கின்ற சந்திரபகவானுடைய ஆதிக்கத்தினாலே மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறது. கணவன் மனைவி உறவுகள் பலப்படும். உங்களுடைய ராசிநாதனான சனி பகவானுடைய நட்சத்திரத்திலே சந்திரன் வலிமையோடு காணப்படுகிறார். திருமணத்திற்காக காத்திருந்த ஆண்கள் பெண்களுக்கு திருமண வாய்ப்புகள் கை கொடுக்கும். பார்த்து சென்றவர்கள் மீண்டும் உங்களை வந்து பார்த்து அந்த சம்பந்தத்தை முடித்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை. பங்குதாரர்களாக தொழில் செய்வர்களுக்கு எதிர்பாராத தனலாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. மகர ராசி உத்திராட நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு தொழில் சம்பந்தமாக வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகளோ, உத்தியோகம் புரிவர்களுக்கு இடமாற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்புகளோ கிடைக்கலாம். மகர ராசி அவிட்டம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத தனலாபங்கள் வந்து சேரும். மகர ராசி திருவோணம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கை கொடுக்கும். கும்பராசி என்பர்களை 6ஆம் வீட்டில் இருக்கின்ற சந்திரபகவானுடைய அருளினாலே உங்களுடைய ஆரோக்கியம் சீராகும். எதிர்பார்த்திருந்த வழக்குகள் சாதகமாகும். எதிரிகள் குறைந்து போவார்கள். உங்களுடைய பேச்சு சமுதாயத்திலே எடுப்படும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கி போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இருப்பினும் உங்களுடைய ஆரோக்கியத்திலே கவனம் எடுத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறது. கும்பராசி அவிட்டம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத தின லாபங்களும், கும்பராசி சதயம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்புகளும், கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு திடீர் தனலாபங்களும் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது.
மீனராசி அன்பர்களே, பூர்வ புண்ணியாதிபதியாக இருக்கிற சந்திர பகவானுடைய அருளினாலே சில காரியங்களை சாதித்து கொள்ளக்கூடிய நாள். எதிர்பார்த்திருந்தபடி உங்களுடைய வருமானங்கள் திருப்திகரமாக இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் உங்களுக்கு ஏற்ற வகையிலே சாதகமாக அமையக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. மீனராசி பூரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு மனக்குழப்பங்கள் வந்து போகலாம். மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு திடீர் தனலாபங்களும் பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும். மீனராசி ரேவதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு இடமாற்றம் தொழில் மாற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன.